உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க சக்தின்னு ஒரு பொண்ணு GHல நர்ஸா ஒர்க் பண்றாங்க. அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்க, நானே இந்த ஏரியாவுக்கு புதுசுங்க. வேற யாரையாவது கேளுங்க. சரி. என்ன மேடம், அந்த சக்திகிட்ட வீட்டு அட்ரஸ் வாங்கினேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் இங்க வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கீங்க? சார், அவ சொன்னதை கேட்டேனே ஒழிய எழுதியெல்லாம் வைக்கல. ஆலப்பாக்கம் கிருஷ்ணா நகர்னு ஞாபகம் இருக்கு. ஆனா எத்தனாவது தெரு, என்ன டோர் நம்பர்னு சரியா ஞாபகம் இல்ல. ஒரு அட்ரஸ் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. சரி சரி, விசாரிச்சு அட்ரஸை கண்டுபிடிங்க. டைம் ஆகுது இல்ல. டென்ஷன் ஆகாதீங்க சார், வீட்டை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். இவங்க கார்த்திக் சாரோட அண்ணி தானே? இவங்கள தானே மீட் பண்ணி நம்ம தீபா மேடத்தை பத்தி பேசிட்டு வந்தோம். கார்த்திக் சாரை கூட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இவங்க துங்காவல கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இவங்க துங்காவோட ஆளா? இது தெரியாம நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே. இவங்க நம்ம வீடு தேடி வர்றதுக்குள்ள தீபா மேடத்தை இங்க இருந்து எப்படியாவது ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. ஓ, இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? நான் அப்ப கடைக்கு போனப்ப அவங்கள பார்க்காம இருந்திருந்தா இந்நேரம் அவங்க கிட்ட மாட்டிருப்பேன். நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சாச்சு. இவங்கள எப்படியாவது அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக் கிட்ட ஒப்படைக்கணும். அது வரைக்கும் இவங்கள பத்திரமா பாத்துக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாதடி, இங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பார்வை இல்லாதவங்க. நீ இங்க தங்கியிருக்கிறத யாராலையும் அவங்களை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. நீ இங்க இருந்தே தீபா மேடத்தை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிடி, நீ பாத்துக்கோ. நான் வரட்டுமா? சரி, நீ பார்த்து பத்திரமா போ. சரிடி, பாத்துக்கோ. மேடம், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களை பத்தி சொல்லலான்னு தான் உங்க வீடு வரைக்கும் போனேன். ஆனா உங்க வீட்ல இருக்கவங்களே உங்களுக்கு எதிர்ப்பா இருக்காங்களே, நான் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் நான் விட போறது இல்ல மேடம். எப்படியாவது உங்க ஹஸ்பண்டோட நான் உங்களை சேர்த்து வைப்பேன். நீங்க கவலைப்படாம இருங்க. என் வாழ்க்கையில எனக்கு யாருமே இப்படி தண்ணி காமிச்சது கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு தண்ணி காமிச்சிட்டு இருக்கா. கையில கட்டச்சால்னா 2 பேருமே கண்டந்திரமா வெட்டி போட்டுடுவேன். எனக்கு ரொம்ப வருத்தமா தான் சார் இருக்கு. கரெக்டான அட்ரஸ் கிடைச்சோம், நம்மளால எதுவுமே செய்ய முடியல. கடைசி நேரத்துல அந்த சக்தி தீபாவை காப்பாத்தி எங்க கொண்டு போயிட்டாலே. என்ன சொன்னீங்க? தீபாவா? அவ பேரு கீதா இல்ல, தீபான்னு தப்பா சொல்றீங்க. கீதா தான். ஏதோ டங் ஸ்லிப் ஆகி தீபான்னு சொல்லிட்டேன். சாரி சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.